அன்பார்ந்த நேயர்களே, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும். இந்தியாவிலே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஜூலை 1ஆம் தேதி மிகவும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அல்லது பயப்படக்கூடிய மிரளக்கூடிய ஒரு நாளாக இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்திய அரசாங்கம் சொன்னது ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸ். என்னங்க அப்படின்னு கேட்டா, ஒரே நாடு ஒரே மார்க்கெட் ஒரே வரி அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஜிஎஸ்டி நல்லா இருக்கே, ஒரே நாடு ஒரே மார்க்கெட் ஒரே சந்தை ஒரே வரி, நல்லா இருக்கே. இது எங்கிருந்து இப்ப காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்க வேணாலும் வியாபாரம் பண்ணிக்கலாம், நீங்க ஒரே பில்லுலயே போயிடும் அப்படின்ட்டு. ஜிஎஸ்டியிலே பல அனுகூலங்கள் இருந்தாலும் கூட, உதாரணத்துக்கு முன்னாடி மாநிலங்களுக்கு இடையே செக் போஸ்டுகள் இருக்கு. அந்த செக் போஸ்டுகள்ல சென்னையிலிருந்து இப்ப உதாரணத்துக்கு காக்கிநாடாவுக்கு ஒரு சரக்கு போகுது அப்படின்னு வைங்க. சென்னையிலிருந்து காக்கிநாடாவுக்கு போக வேண்டிய நேரம் சாதாரணமாக லாரி போச்சுன்னா 16 மணி நேரம் என்று சொன்னால், இந்த செக் போஸ்ட்ல நிக்கிற நேரம் இன்னொரு 10 மணி நேரம் நிக்க வேண்டியது இருக்கு. 26 மணி நேரம் 30 மணி நேரம் கழிச்சு தான் லாரி போக வேண்டியதா இருக்கு. இதனால் நேரங்கள் விரயமாகின்றது. அந்த ரிசோர்சஸ் என்று சொல்லக்கூடிய அந்த லாரிக்கான அந்த லாரி ஒரு 15 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கெல்லாம் டாரஸ் 30 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் லாரி வருது. அதெல்லாம் வேஸ்டா நிக்குது, ஐடியெல்லாம் நிக்குது, ரோட்லயே நிக்குது 5 மணி நேரம் 10 மணி நேரம் இவங்க செக் போஸ்ட்ல செக் பண்றதுக்காண்டி. ஆக இவைகள் எல்லாம் களையப்பட்டு விட்டன. ஆக ஜிஎஸ்டியில முன்னாடி 12 வகையான வரிகள் இருந்தது. என்ன 12 வகையான வரிகள் என்று சொன்னால், வேல்யூ ஆடட் டாக்ஸ் இருந்துச்சு, லக்ஸரி டாக்ஸ் இருந்துச்சு, சேல் டாக்ஸ் இருந்துச்சு, ஆக்ட்ராய் இருந்துச்சு, எக்ஸைஸ் டியூட்டி இருந்துச்சு. இப்படி பல வகையான வரிகளை எல்லாம் எடுத்துவிட்டு இன்றைக்கு ஒரே வரியை நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வகையில பார்த்தா நல்ல மாதிரி தெரிந்தாலும் கூட, சரி, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸ் என்று சொன்னால், அந்த டாக்ஸுக்குள்ள போனாதான் அது ஒரு டாக்ஸ் இல்லைன்னு நம்மளுக்கு புரிய வருது. அங்க ஒரு டாக்ஸ் இல்ல, அங்க எத்தனை டாக்ஸ் இருக்கு? 0% டாக்ஸ் இருக்கு, அப்புறம் 5% டாக்ஸ் இருக்கு, அப்புறம் 12 இருக்கு, அப்புறம் 18 இருக்கு, அப்புறம் 28 இருக்கு. அப்ப ஒரு டாக்ஸ் இல்லங்கிறது இங்கேயே அடிபட்டு போயிருது. ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் இருக்கு, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் இருக்கு, ஒன் டாக்ஸ் ஜிஎஸ்டியை மட்டும் போட்டு அதுக்குள்ள 1008 குழப்பங்கள். இதுக்கு இந்த வகை. சரி, அதுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப போட்டிருக்க சட்டையை எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த சட்டைக்கு ஒரே டாக்ஸா என்று கேட்டால், ஒன் டாக்ஸ் என்று கேட்டால், இந்த சட்டைக்கு ஒரே டாக்ஸா கேட்டால் இல்லையா. இந்த சட்டை 999 அதாவது 1000 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா 5% டாக்ஸ் ஜிஎஸ்டியில, 1000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா 12% டாக்ஸ். இப்போ வாங்கும் போது ஒரு கொள்முதல் பண்றவரு 999 ரூபாய்க்கு இந்த சட்டையை வாங்கி 1500 ரூபாய்க்கு வித்தாரு அப்படின்னா, அவர் வாங்கும் போது அவருக்கு 5% டாக்ஸ் போட்டு பில் வரும். விற்கும் போது 12% டாக்ஸ் போட்டு வெளியே போகும். ஆக ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் வரைக்கும் கரெக்ட். ஆனா ஒன் டாக்ஸ் அப்படிங்கிறது சரியா என்று சொன்னால் சரியில்லை. அதுல பல குழப்பங்கள், பல வகையான ஸ்லாபுகள் இருக்கு. 0, 5, 12, 18, 28 இருக்கு. அது உள்ள போனா இந்த வகையான பொருட்கள், இது மாதிரி பல வகையான பொருட்கள் இருக்கு. 5000 ரூபாய்க்கு கீழே ஒரு டாக்ஸ், 5000 ரூபாய்க்கு மேல ஒரு டாக்ஸ் என்று பல வகையான குழப்பங்கள் இருக்கின்றது. இது மூலமாக நாம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்றா, இஸ்லாமும் ஒரு டாக்ஸை விதிக்குது. என்ன வகையான டாக்ஸ் விதிக்குது அப்படின்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய டாக்ஸ் எப்படின்னா, ஒன் வேர்ல்டு ஒரே மனித குலம். ஏன்னா ஒரே மனித குலம், ஒரே மனித குலத்தை பார்த்து சொல்லுது ஒரே டாக்ஸ், ஒரே டாக்ஸ் 2%. 2% உங்களுடைய வருமானத்திலே நீங்கள் என்ன வகையான வருமானத்தை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளுங்கள். 2% நீங்க ஜக்காத் என்று சொல்லக்கூடிய அந்த டாக்ஸை நீங்க கொடுத்துருங்க. அது அரசாங்கத்திற்கு கொடுத்துருங்கள். அந்த அரசாங்கம் மக்களுடைய நலன்களுக்காக அவற்றை 8 வகையான மக்கள் நலன்களுக்காக செலவழிக்கும். செலவழிக்கப்ப ஜிஎஸ்டி வாங்கி அல்டிமேட்டா என்ன பண்றாங்க, அரசாங்கம் என்ன சொல்லுது, மக்களுக்காக தான் நாங்க செலவு செய்ய போறோம், நீங்க கட்டுற டாக்ஸ் உங்களுக்கு தான் நாங்க செலவு செய்ய போறோம் அப்படிங்கிறாங்க. சரி, அப்படி செலவு செய்யப்பட்ட காரணத்தினால இந்த சமுதாயத்திலே எத்தகைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது என்று பார்த்தால், பெருசா முன்னேற்றம் இல்லை. ஏழைகள் இல்லை என்ற நிலை உருவாகவில்லை. வறுமை கோட்டுக்கு கீழே பிலோ பாவர்ட்டி லைன் என்று சொல்லுவார்கள், பிபிஎல் என்று சொல்லுவார்கள். அந்த பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே வாழக்கூடியவர்கள் இன்னும் அதே பெர்சன்டேஜ்ல தான் இருக்கான், அவர்கள் மேல வரல. அப்ப இந்த டாக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதன் மூலமாக மக்கள் நலன் பணிகள் நிறைய நடைபெற்று, அதன் மூலமாக மக்கள் நல பணிகளிலே மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் காண்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இல்ல. ஆனால் ஜக்காத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன் வேர்ல்டு ஒன் பீப்புள் ஒன் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த டாக்ஸை வாங்கி உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அதுக்கப்புறம் வந்தக்கூடிய உமர் இப்னு அப்துல் அஜீஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் காலத்திலும் சரி, இந்த ஏழைகளுக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த
பணத்தை வாங்குறதுக்கு ஏழைகளே இல்லை என்ற நிலையை தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எல்லையிலே அவர்கள் உருவாக்கினார்கள். பிராக்டிக்கலான ஒரு வரி, ரொம்ப கம்மியான வரி. ஏன் அப்படின்னு சொன்னா எல்லாரோனாலையும் அஃபோர்டபிள் என்று சொல்லக்கூடிய கட்டக்கூடிய வரி. நீங்க 28% டாக்ஸ் காருக்கு போட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படி ஏமாத்தி வாங்குறது, அந்த டாக்ஸ் எப்படி ஏமாத்தலாம், 18% போட்டா அதை எப்படி ஏமாத்தலாம், அதை எப்படி பில்லு போடாம வாங்கலாம், அந்த சரக்கை எப்படி ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கடத்தலாம், இப்படியாக நீங்க உங்களுடைய டாக்ஸ் ஸ்லாப் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால எப்படிலாம் ஸ்மக்லிங் பண்ணலாம், எப்படிலாம் கவர்மெண்ட்ல இருந்து தப்பிக்கலாம் என்றுதான் நினைப்பார்கள் ஒழிய, அப்ப ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸாக இருந்தால் சொன்னால் அது ஒரே வரியாக இருக்க வேண்டும், அதுவும் குறைந்த வரியாக இருக்க வேண்டும். எஃபர்டபிள், ஈஸி டு அஃபர்டபிள். யாருனாலும் சரிங்க 2% தான், 3% தான், 4% தான் என்று கட்டக்கூடிய வரியாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை ஜிஎஸ்டியில். இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா 5% இருந்த பல பொருட்கள் 12%, 18%, 28% ஸ்லாபுகளுக்கு போய்விட்டது. ஆகையால இது ஏழைகளுக்கான வரி இல்லை, ஏழைகளை களைவதற்கான வரி இல்லை. இது ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸ் என்பது ஒரு பெரிய பல அனுகூலங்கள் இருந்தாலும் கூட இது உண்மையான ஒரு தொலைநோக்குக்கான ஒரு பார்வைக்கான இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான ஒரு இது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா முதல்ல ஒரு டாக்ஸா ஒரே பெர்சன்டேஜ் கொண்ட டாக்ஸ் கொண்டு வரணும். அது மிக குறைந்த அளவில் இருக்கணும். அப்பதான் எல்லாரும் வாலண்டியரா விருப்பப்பட்டு மக்களிடத்தை கொடுப்பார்கள். ஆக இந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய இந்த ஏழை வரி 2% கூட மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதுலயும் எப்படியாவது நம்ம கொடுக்காம தப்பிச்சிடலாம் அப்படின்னு தான் பாக்குறாங்க. உண்மையிலேயே எல்லா மக்களும் இந்த ஜகாத் அட்லீஸ்ட் முஸ்லிம்களாவது, இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்களாவது இந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய இந்த 2.5% வரியை கரெக்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பசியின்மை அகன்றுவிடும், ஏழைகள் இல்லை என்ற நிலை அகன்றுவிடும், ஆடைகள் இல்லை என்ற நிலை அகன்றுவிடும். இந்த பிலோ பாவர்ட்டி லைன் என்று சொல்லக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய மக்களே, அந்த சமுதாயமே அந்த ஒரு கேட்டகரியே இல்லை என்ற நிலை உருவாகிடும். முஸ்லிம்கள் மட்டும் கொடுத்தாலே போதும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்தியாவிலே முஸ்லிம்கள் வாங்காத வட்டிகளே பல வட்டி வாங்கக்கூடாது என்பதனால் பேங்க்ல விட்டு வச்சிருக்க வட்டிகளே பல கோடிகளுக்கு போய் சேருகிறது, பல மில்லியன்களுக்கு போய் சேர்கிறது. ஆகையாலே இதை கணக்கு பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலே மக்கள் அனைவரும் சுபிட்சமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பார்கள். அதே நேரத்திலே ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸ் என்பதிலே அந்த முதல் 2 கரெக்டா இருக்கு. ஒன் டாக்ஸ் என்பது சரியானது இல்லை, அதுக்குள்ள 1008 பிரிவினைகள் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடியது ஒன் வேர்ல்டு ஒன் பீப்புள் ஒன் டாக்ஸ். இதை நம்ம கடைபிடித்தோம் என்று சொன்னார் சிங்கப்பூருக்கு ஒரு டாக்ஸ், அமெரிக்காவுக்கு ஒரு டாக்ஸ், ஆப்பிரிக்காவுக்கு ஒரு டாக்ஸ், அண்டார்டிகாவுக்கு ஒரு டாக்ஸ் இல்ல, உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஒரே உலக மக்களே, ஒரே மனிதர்களே, என்னால் படைக்கப்பட்ட ஒரே மனிதர்களே, உங்களுக்கு நான் ஒரே ஒரு வரியை விதித்திருக்கிறேன். அந்த வரியை நீங்கள் செலுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சக மனிதர்கள் சுபிட்சமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள் என்று இறைவன் நம்மை பாட்டு கூறுகின்றான். ஆகையாலே இத்தகைய வரியை செலுத்துவோராக நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய அமைதிக்கு நாமும் ஒரு காரணமாக இருப்போம் என்ற ஒரு தகவலோடு இன்று ஒரு தகவல் நிகழ்வை இன்றைக்கு நிறைவு செய்கின்றேன். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும்.